அழுதுட்டேங்க படத்தை பார்க்கும்போது, அழுதுட்டேன். ரொம்ப ஆக்டிங் சசிகுமார் அப்படியே பின்னிட்டார் படம். அவர் தூக்கி நிறுத்தியிருக்காரு படம். டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட் தான் பண்ணணும். எல்லாம் டொனேட் பண்ணிருக்கூடாது. மக்களே, ஏழை மக்களே, கிட்னியை இழந்துடாதீங்க, ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, உங்கள் கிட்னியை திருடிடுவாங்க. அதுக்கு நாங்கள் கிடையாது. அவங்கவுங்க கிட்னியோட உஷாராக இருங்க, ஆர்கன்லாம் பார்த்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலெல்லாம் போகாதீங்க, போனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் காலியாகிடுவீங்க. இது நான் வார்ன் பண்ணுறேன். தெரியல, நான் அப்படி ரோட்டில் போகும்போதும் கூட வெள்ளை வேனில் தூக்கிட்டு போயிட்டு கிட்னி எடுத்துருவானுங்க. உஷாராக இருந்துருங்க. ரொம்ப அருமையான படம், இன்றைக்கி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். பொதுவாக ராஜமுருகன் படம் அப்படின்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி படங்கள் பண்ணும்போது அவர் ரொம்பவே ஹோம்ஒர்க் நிறையா பண்ணுவார். இந்த படமும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் நடந்த இந்த கிட்னி திருட்டை பற்றி, அது எப்படி நடந்தது, எப்படிலாம் அவங்கள பயன்படுத்தியிருப்பாங்கன்றத ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. கண்டிப்பாக தேட்டரில் பாரு. சிறப்பான படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீல் குட்டாக இருக்குது. படம் நல்லா இருக்கு நண்பா. நல்ல ஃபீலாக இருக்குது. இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். ராஜமுருகன் பேக் டு ஃபார்ம். சசிகுமாரும் அயோத்தி மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு சார். ஓவராலாக படம் ஒரு தடவை பார்க்கலாம் சார். இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான கருத்து ஒன்று இருக்குது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோபி நாயனார்லாம் சர்ப்ரைஸ் கேமியோவாக இருந்துச்சு. ஆஷா சரத், சைத்ரா, ஜெயபிரகாஷ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாண்ட்ராலோட மியூசிக் சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் ராஜமுருகன் பேக் டு ஃபார்ம், ஜோக்கர், குக்கு மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. சாண்ட்ராலோடுமே சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் எப்போதும் பண்ணுற அந்த ஒரு எமோஷனலான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஆர்ட் ஃபில்ம்லாம் பிடிக்கக்கூடிய ஆடியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த படம் நல்லா செட் ஆகும். இது ஒரு மோரலஸ் லைக் ஒரு ஓடிடியில் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த படங்கள் பிடிச்ச ஒரு ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும். ஆனால் சார் ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே தான். உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு எதை சார்ந்து போகுதுன்றதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். அது ராஜமுருகன் கிட்டே எப்பவுமே எதிர்பார்க்கறது தான். அதே மாதிரி மற்ற விஷயங்களான இந்த காமெடி, ஃபைட் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே யதார்த்தத்துக்கு நெருக்கமாக காட்டும் போது, பொதுவாக இந்த ஹீரோக்கள்லாம் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து அடிபட்டு வர மாதிரிலாம் இருந்தால் ஒரு சில பேருக்கு படம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னுவாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நந்தன் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த படமும் பிடிக்கும். இல்லை சார், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன சொல்ல வராங்க நமக்கு இது தெரிய மாட்டேது. சொல்லிட்டு படம் லேகாக தான் போகுது, ரொம்ப லேகு. செகண்ட் ஹாஃப் தான் படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் நிறைய இருக்குது. நல்லாயிருக்கு படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்குது. பட் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு ஃபீல் இல்லை. படம் கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸான ஒரு ஃபீல் ஓவரால் படத்தில் இருக்குது. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. சசிகுமாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் கேரக்டர் பண்ண அந்த ஹீரோயின் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சசிகுமாருக்கும் ஒய்ஃபுக்கு இடையில இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உண்மையிலேயே அந்த பொண்ணு 100% அந்த சசிகுமாரை நம்புறதை படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். ஸோ ஒரு பெரிய ஒரு பவருக்கு அகேன்ஸ்டாக ஒன்றுமே இல்லாத ஏழைகள் 2 பேர் போராடும் போது அவங்க ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ண முடியுங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே தான். அதாவது ஒரு ரியலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும் போது பிரச்சனை என்னவாக இருக்குன்னா, நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அது எவ்வளோ தான் உண்மை சம்பவமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாது. பட் இந்த படம் எனக்கு படமாக பார்க்குறப்பையும் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதை பார்க்குறப்பையும் ரொம்ப விஷுவலையும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது. பட் என்னென்னா ஒரு கமர்ஷியல் படம், ஒரு தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய படம் மாதிரி இந்த ஒரு ஃபீல் இல்லை. பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு கருத்து நிறைய உண்மை விஷயம் மாதிரி வைக்கணும், ஒரு ரியாலிட்டி பேஸ்டாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகே தான். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல மெசேஜாக இருக்குது. கண்ணில் தண்ணி வரைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க படம். தீம் சூப்பராக இருக்குது சார். இது மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயம், கிட்னி இதெல்லாம் நிறையா போயிட்டே இருக்குது. ஸோ அது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்ல அவேர்னஸ். இது ஆக்டிங் வைஸ் எல்லாம் சூப்பர் சார். நிறைய பேர் புது கேரக்டர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் இது சூப்பர். ப்ளஸ் தீம் ரெண்டுமே அந்த அம்மா சொல்கிறாங்க, யார் கீழே விழுந்தால் நம்ம யாரும் காப்பாற்றக்கூடாது. பட் கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா ஒரு குட்டி நாயை எடுக்கிறாங்க. ஸோ அது நல்ல சீன் அது சார். ஆக்சுவலி எல்லாருமே பார்க்கணுங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா, கிட்னி முறைகேடு, ஸ்கேம், ஹாஸ்பிட்டலோட ஸ்கேம்லேருந்து எல்லாமே அரசியல் தான். அதை பேசுகிறதுக்கு நிறையா பேர் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி எனக்கு என்னென்னா,
வள்ளலாரை பின்பற்ற அந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் ரொம்ப தெளிவுபடுத்தி காமிச்சிருந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறதா இருக்கட்டும், ஆனால் இருந்தாலுமே நாங்கள் வள்ளலாருக்காக நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பீரியட்ஸ் பெயின் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காமிச்சதை தாண்டி அதனால் டாக்டர் என்ன சொன்னாலும், இப்போ ஒரு பெயின் சொல்லிட்டு நம்ம போனோம்னா டாக்டர் என்ன சொன்னாலும் இன்னமும் வில்லேஜில் இருக்கவங்கள, ஏன்னா படித்தவங்களாலே சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியல, டாக்டர் சொல்கிறதா நம்ம கரெக்டாக நம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் சம்மாளுக வந்தது. எனக்கு அந்த பொண்ணுலாம் அப்படியே மயக்க மட்டும் கீழே விழும்போது, ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், அடிக்கிறக்கா அந்த டைம்லலாம் மயக்க மட்டும் விழுந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. செம்மையாக இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அந்த ஹீரோனி ஆக்டிங் உண்மையிலே ரியல் வெல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரிஜினலாகவே அவன் நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி, அந்த தீப்பெட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணோட எப்படி ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குமோ. ஸோ ஏன்னா எங்கள் ஊர் சைடு தான், அது எங்கள் ஊர் சைடில் தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரியாலிட்டியான ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே என்ன ஒரு கேள்வி தோணுன்னா, இந்த காலத்தில் கூட பிள்ளைல ஏமாலிங்கடா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த படம் பார்க்குறப்பவே நிறைய பேருக்கு அது தோணுச்சு, ஏன்னா இப்படி இவ்வளோ ஏமாலியாக இருக்கேன்னு. ஆனால் இன்றைக்கும் அப்படி இருக்காங்கன்றத ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி வள்ளலார் சீடனாக கட்டியிருக்காரு. ஸோ அந்த கிளைமேக்ஸ்க்கு எவ்வளோ அந்த விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு கிளைமேக்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்றத ரொம்ப அழகாக அதை கோர்த்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இருக்கும். பட் இந்த படம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஆஸ் யூஷுவல் ராஜமுருகன் படம் மாதிரி. ஆனால் வர்த் வாட்ச். ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. 2 அரசாங்கத்தையுமே கேள்வி கேட்டிருக்கலாம். இது வந்து மத்திய அரசை மட்டும் சாடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் 2 அரசாங்கத்தையுமே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் பொதுவாக அரசாங்கத்துக்கான கேள்வி தான். ஏன்னா பொதுமக்களை காப்பாற்றுறதுன்றது ஒரு அடித்தட்டு மக்களுக்கான எவ்வளோதுக்கான அநீதி எவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக நடக்குதுன்றதை அதிகாரிகள் வச்சே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அதிகாரம் கையில் இருந்தால் அடித்தட்டு மக்களெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதையும் காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஷானோட பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த எமோஷ்னல் அந்த டச்சு எப்போவுமே ஷான் கிட்ட இருக்கும். அது இந்த படத்தில் ஒர்க்காக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி படங்கள், இந்த உண்மையை சம்பவத்தை அடிப்படையில் வர படங்களில், இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ எவெண்ட்ஸ் அந்த மாதிரி படம், அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். இந்த ஜனரஞ்சகமான படம் பார்க்குறவங்க தவிர்த்துடலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சசிகுமார் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்த அந்த கரெக்டான கேமியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சாங் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னொன்று கரெக்டான ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னா ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்கங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலி எல்லாமே வந்து பார்க்கலாம், குழந்தைங்க கூட கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி கொடுக்கலாம், நல்லா இருக்குது. கிராமத்து கதை, இந்த கிட்னி சம்மந்தம் உண்மை சம்பவத்தை தான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம். சசிகுமார் ஆக்டிங்கு, கதாநாயகியோட ஆக்டிங்கு, அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் இந்த அரசியல் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் குத்து பத்திரிகை ஆசிரியராக நம்ம குரு சோமசுந்தரம் அவர் கேரக்டர் உண்மையும் நல்லா இருக்குது.